அதாவது நாளைக்கு அமாவாசை, சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்ல. அது ஒரு கிரகணமாகவும் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு ஏதாவது குழந்தைங்கள்லாம் பொறந்தது, நாளைக்கு குழந்தைங்க பொறக்கறது, நாளன்னைக்கு பொறக்கறது, இந்த 3 நாள் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இது எல்லாமே நம்ம வந்து ஆ பரிகாரங்கள் செய்ய வேண்டியது தான். ஸோ இதுக்கு எதற்காக பரிகாரங்கள் செய்யணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், ராகு சேர்ந்தாலே பித்ருக்களுடைய ஒரு அனுக்கிரகம் நமக்கு இருக்காது. ஸோ பொதுவாகவே அந்த காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு டல் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லலாம் கிரக சேர்க்கையில். இந்த சேர்க்கையில் இப்போ லக்னம் வந்து மீன லக்னமாகவே இருக்குன்னாலும் கஷ்டம், கும்ப லக்னமாக பிறந்தாலும் கஷ்டம்தான், விருச்சிக லக்னமாக இருந்தாலும் கஷ்டம்தான், கன்னி லக்னமாக இருந்தாலும் கஷ்டம்தான். அதனால தான் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்க நாளைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னது. இது பரிகாரம் அப்படிங்கிறத விட பிராயச்சித்தங்கள். நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருங்க, ஆனால் இன்றும் நாளையும் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர சனிப்பெயர்ச்சி ஒரு டைமு, இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது ஒரு டைம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. பட் ஸ்டில் பிராயச்சித்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணுறது, ஒரு பொங்கல் வைக்கணுன்னா வச்சு அதை அன்னதானமாக கொடுக்கறது, வஸ்திர தானம் பண்ணுது, பசுமாடுகளுக்கு போய் உணவளிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது தர்ம காரியங்கள் செய்கிறது நல்லது. அது என்ன பண்ணால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மெயினாக தானியங்கள் நிறைய தானம் பண்ணணும். அரிசி, பருப்பு, எண்ணெய், தாவர வகைகள் எவ்வளோக்கு எவ்வளோ தானியங்கள் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த புண்ணிய பலம் வந்து சேரும்.